கோவையில் மை V3 ஆட்ஸ் என்ற MLM நிறுவனத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பாமக பிரமுகர் ஒருவர் அளித்த புகாரில் கோவை போலீசார் MLM நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. இதனையடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலம்பூர் பைபாஸ் அருகே 2000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். பிளே ஸ்டோரில் மை V3 ஆட்ஸ் என்கின்ற ஒரு ஆப் உள்ளது. அந்த ஆப்பில் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்டுள்ளனர். இந்த ஆப் மூலமாக ஹெல்த் ஹெர்பல்ஸ் மற்றும் ஹெல்த் ப்ராடக்ட் மற்றும் இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனையடுத்து அந்த 50 லட்சம் உறுப்பினர்களும் அந்த உணவுப் பொருட்களை வாங்கி வருகின்றனர். இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாமக பிரமுகர் அசோக் ஸ்ரீநிதி என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த புகாரில் பிளே ஸ்டோரில் உள்ள மை V3 ஆட்ஸ் என்கின்ற பொய்யான ஆப் உள்ளது, அதனை நீக்க வேண்டும் என பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கூறியிருந்தார். இதனையடுத்து அந்த பொய் குற்றச்சாட்டுக்கு எதிராக அந்த மை V3 ஆட்ஸின் MD சத்யானந்தன் அவர் தலைமையில் நீலாம்பூர் பகுதியில் ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் இந்த பொய்யான வழக்கை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனை அடுத்து துணை ஆணையர் சரவணகுமார் தலைமையில் சத்யானந்தன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதியளித்து அந்த கூட்டத்தை உடனடியாக கலைந்து செல்லுமாறு கூறியுள்ளனர். ஆகையால் இந்த 2000 பேரும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று காலை இந்த மனுவாக கொடுக்க வருவதாக இருந்த தகவலை அடுத்து இவர்கள் நீலாம்பூரிலே நிற்குமாறு அந்த சத்யானந்தன் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. MLM நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அது என்ன வழக்கு? அது குறித்த முழு விவரங்கள் நேசராஜ். குறிப்பாக பாமக பிரமுகர் அசோக் ஸ்ரீநிதி கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மை V3 ஆட்ஸ் என்கிற பொய்யான விளம்பரம், இதனை நம்பி ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஏமாந்து வருகிறார்கள், அதனை உடனடியாக நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு புகாரை ஒன்று கோவை மாநகர ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். அதன் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதனை அடுத்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சத்யானந்தன் உடனடியாக இதனை வாபஸ் பெற வேண்டும் என பல்வேறு அலுவலகங்கள் சென்று அவர் கூறியிருந்தார். இதனை அடுத்து வழக்கு பதிவு திரும்ப பெறாத நிலையில்தான் தற்பொழுது அந்த சத்யானந்தன் அந்த வாடிக்கையாளர்களை அழைத்து நாம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் என்பதாக கூறி நீலாம்பூர் பகுதியில் உள்ள பைபாஸ் நிலையத்தில் கிட்டத்தட்ட கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒரு மிகப்பெரிய திரளாக இங்கு திரண்டிருந்தனர். இதனால் L&T பைபாஸில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு பணிக்காக கிட்டத்தட்ட 2200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை ஆணையர் சரவணகுமார் கூறியுள்ளதை அடுத்து அந்த பொதுமக்கள் கலந்து சென்றனர். இவர்கள் உடனடியாக அந்த வழக்கு மீது உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும், எங்களது FIR வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற அவர்கள் கூறியதை அடுத்து இந்த பொதுமக்கள் தற்பொழுது கலந்துள்ளனர். தற்பொழுது போக்குவரத்து சுலபமாக சென்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. மை V3 2021 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நான் போன வருஷம் தான் சேர்ந்தேன். 2023 மே மாதம் தான் சேர்ந்தேன். நான் மந்த்லி 13,500 ஃபஸ்ட்டு சீலிங், இப்போ 27,000 வாங்கிட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டு இருக்குதுங்க. எங்களுக்கு ஒரு மாதம் கூட நிறுத்தாமல் அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. யார் இந்த தவறான புகார் கொடுத்தாங்கன்னு தெரியல. நல்லா தான் போயிட்டு மை V3 அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்புங்க. ப்ராடக்ட் இருக்குங்க. அதாவது பேஸ்ட்லேருந்து பர்சனல் கேர், கிச்சன் கேர், டாய்லெட், இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அது எல்லாமே நல்லா இருக்குங்க. பொருள் இல்லைங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க. யாரும் கட்டாயப்படுத்தலைங்க, நாங்களாக தான் பண்ணிடுவோம்.